ஹலோ அப்பா. என்னம்மா ஆனந்தி, எப்படி இருக்க? ஏன் 2 நாள் போனே நீ பண்ணல? சாரிப்பா, இந்த 2 நாள்ல என்னென்னமோ இங்க நடந்துருச்சுப்பா. அதனாலதான் உங்களுக்கு என்னால கால் பண்ண முடியல. என்னம்மா ஆனந்தி சொல்ற? ஏதாச்சும் பிரச்சனையா அங்க? இல்லப்பா, ஒரு மாசம் கழிச்சு நடக்க வேண்டிய கல்யாணம் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு 2 நாள்லயே நடந்துருச்சுப்பா. என்னம்மா சொல்ற? அப்படின்னா கல்யாணம் முடிஞ்சிருச்சா? ஆமாப்பா, கல்யாணம் முடிஞ்சிருச்சு, நேத்து தான் முடிஞ்சிருச்சு. அடுத்த மாசம் நடக்க வேண்டிய கல்யாணம் தானம்மா இது. எதுக்கு அவசர அவசரமா முடிச்சாங்க? ஆமாப்பா, எதுக்குன்னு தெரியல. ஐஷுவோட அப்பா தான்ப்பா இந்த முடிவு எடுத்தாரு. அவருக்கு என்ன ஆச்சு? எதுக்கு 2 நாள்ல கல்யாணத்தை வச்சாரு? அந்த புள்ள மென்டலி எப்படி ப்ரிப்பேர் ஆகும்? ஆமாப்பா, ஏதோ ஜாதக பிரச்சனைன்னு சொல்லி கல்யாணத்தை வச்சுட்டாரு. எனக்கே இந்த கல்யாணத்துல 1008 சந்தேகம் இருக்கு. சரி அப்படின்ட்டு நாங்களும் விட்டுட்டோம். அவளும் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா அவ தைரியமா தான்ப்பா இருந்தா, எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சிருச்சு. இப்ப 2 பேரும் ஹாப்பி தான். சரிம்மா, பிள்ளைங்க ஹாப்பியா தானே இருக்குதுங்க, அது வரைக்கும் போதும். ஆமா, உனக்கு என்ன இந்த கல்யாணத்துல சந்தேகமா இருக்குன்னு சொல்ற? என்கிட்ட ஏதாச்சும் மறைக்கிறியா நீ? இல்ல அங்க ஏதாச்சும் பிரச்சனை நடந்துட்டு இருக்கா? உங்ககிட்ட மறைக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லப்பா. நீங்க நினைக்கிற மாதிரி பிரச்சனை எல்லாம் எதுவும் பெருசா நடக்கல. ஆனா எனக்கு ஐஸ்வர்யா அப்பா மேலதான் சந்தேகமா இருக்கு. அவரு மேல உனக்கு என்ன சந்தேகம்? அவர்கிட்ட ஒரு சில பிரச்சனை இருக்குன்னு எனக்கும் தெரியும். அதுக்காக தானே நான் உன்னை அங்க அனுப்பியிருக்கேன். ஆனா நீ ஏதோ அவர் இந்த கல்யாணத்துல சதி பண்ணியிருக்கிற மாதிரி பேசுற. அவர் பொண்ணு கல்யாணத்துல அவர் என்ன சதி பண்ண போறாரு? இங்க வந்தப்போ கூட எனக்கு இந்த கல்யாணத்துல எந்த சந்தேகமும் இல்லப்பா. அவர் எப்போ இந்த கல்யாணத்தை அவசர அவசரமா பண்ணணும்னு சொல்லி அதுக்கு ஒரு ரீசன் சொன்னாரு பாருங்கப்பா. அப்போதான் எனக்கு சந்தேகமே வந்துச்சு. என்கேஜ்மெண்ட்ல வராத ஜாதக பிரச்சனை அந்த ஒரு நாள் கேப்ல எப்படி வந்துச்சு? அந்த பொண்ணு பண்ண கம்ப்ளைண்ட்காக தானே நம்ம இங்க வந்தோம். ஆனா இங்க அதையும் தாண்டி வேற என்னமோ இவர் பண்ணிட்டு இருக்க மாதிரி எனக்கு தோணுது. நீ எவ்வளவோ கேஸ் பார்த்திருக்க. எதுலயும் நீ டக்குன்னு சந்தேகப்பட மாட்ட. அப்படி நீ சந்தேகப்படுறீன்னா அப்போ இது பெரிய கேஸா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எதுவா இருந்தாலும் நீ ஃபர்ஸ்ட் சேஃபா இரு. பொறுமையா ஹேண்டில் பண்ணு. என்னதான் நடக்குதுன்னு கண்டுபிடிப்போம். சரிப்பா, இதெல்லாம் விடுங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? எப்போ வீட்டுக்கு வந்தீங்க? நான் இன்னைக்கு காலையில தாம்மா வந்தேன். வீட்டுக்கு வந்த உடனே உன் ஞாபகம் தான் வந்துச்சு. எனக்கு டியூட்டி இருக்கும் போது நீ ஃப்ரீயா இருக்க, உனக்கு டியூட்டி இருக்கும் போது நான் ஃப்ரீயா இருக்கேன். நீ இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் வெளியில போறோம். கண்டிப்பா அப்ப நீ என்கிட்ட மனசு விட்டு பேசணும். அதுக்குள்ள உனக்கு எந்த பையனையாச்சும் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த அப்பா கிட்ட நீ சொல்லணும் கண்டிப்பா. சரிப்பா சரிப்பா, உடனே நீங்க கல்யாணம்னு ஆரம்பிச்சிருவீங்க. ஃபர்ஸ்ட் நான் இந்த ஒர்க்லாம் முடிச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் அதெல்லாம் பார்த்துப்போம். நீ நான் கேட்கும் போதெல்லாம் ஏதாச்சும் சொல்லி தப்பிச்சுக்கிட்டே தான் இருக்க. சரி, யாழினி எப்படி இருக்கா? உன் கூட தானே இருக்கா? ஆமாப்பா, யானையும் இங்க வந்துட்டா. இங்கதான் இருக்கா, நல்லா இருக்காப்பா. சரிம்மா, சாப்பிட்டியாம்மா? நான் சாப்பிட்டேன்ப்பா. நீங்க? சாப்பிட்டேம்மா. சரிம்மா, மணி ஆயிடுச்சு, நீ போய் தூங்கு. சரிப்பா, நானும் காலையில மெசேஜ் பண்றேன். ஓகேம்மா. இவர் ஒருத்தவர் ஆகுனா கண்ணாடி முன்னாடி போய் நின்னுப்பாரு. ஏங்க, உங்ககிட்ட ஒன்று நான் கேட்கணும். என்னங்க, சொல்லுங்க. ஏங்க, நீங்க எடுத்த ட்ரெஸ் எல்லாம் செம்மையா இருக்குங்க. ஒன்னு பார்த்து பார்த்து எடுத்த மாதிரி இருக்கு. இல்லங்க, வீட்ல எடுத்தே ஆகணும்னு சொன்னாங்க. அதே மாதிரி அந்த கடைக்காரன் எடுத்த போட டிசைனும் நல்லா இருந்துச்சு, அதனால எல்லாத்தையும் பேக் பண்ண சொல்லிட்டேன். நான் அதை ஒழுங்கா கூட பார்க்கலங்க. அது சரி, நான் கூட நீங்க பார்த்து பார்த்து எடுத்திருப்பீங்கன்னு நினைச்சிட்டேன். நல்ல வேலை நீங்க அப்படிலாம் எடுக்கல. அப்படி இருந்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். அதெல்லாம் நீங்க ஒன்றும் கஷ்டப்பட வேணாங்க. நான் எங்க அப்பாக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஐஸ்வர்யா, என்னங்க ஆச்சு? இல்லங்க, நீங்க ஃபர்ஸ்ட் டைம் என் பேரை சொல்லி கூப்பிட்டீங்க, அதான். அது அப்படியா? சரிங்க. சரி, ஏன் கூப்பிட்டீங்க? இல்லங்க, உங்ககிட்ட ஒன்று நான் கேட்கணும். கேளுங்க. அது ஒண்ணும் இல்ல, நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க ஓட்டு வீட்ல தானே இருந்தீங்க. இப்ப எப்படி இந்த வீட்ல இருக்கீங்க? இந்த வீட்டை எங்க அப்பா எப்பயோ கட்டிட்டாரு. ஆனா எங்க அப்பா தான் இந்த ஜாதகம்லாம் பாப்பாரு.
அதுல என் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இந்த வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டாங்க. அதனால இங்க இல்லாம அந்த வீட்ல இருந்தோம். எங்க அப்பா தான் அப்பப்போ வந்து பாத்துப்பாரு. இப்போதான் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அதனால இங்க வந்துட்டோம். ஓ, அப்படியா? உங்க அப்பா எல்லாத்துலயுமே உங்களுக்காக பார்த்து பார்த்து பண்ணுறாரு போலயே. தெரியலங்க. சரி வாங்க நம்ம வெளியில போவோம். அம்மா வேற சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு உங்களை அழைச்சிட்டு வர சொன்னாங்க. நீங்க தான் ரெடி ஆகிட்டு இருந்தீங்க. சரி வாங்க போவோம். டேய் அர்ஜுனு, என்னடா? உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்டா. என்ன விஷயம் கேளு. நீ வர வர ரொம்ப மாறிக்கிட்டே போறியோன்னு தோணுது. எது மாறிக்கிட்டே போறேனா? ஐயா, அப்படி என்ன மாற்றத்தை என்கிட்ட இருந்து கண்டுபிடிச்சிட்டீங்க? கண்டுபிடிக்கணும்னு தேவையே இல்ல, அத பார்த்தாலே தெரியுதே. என்னடா சொல்ற? முன்னாடி நீ பொண்ணுங்க தெருமுக்குல வந்தாலே நீ 10 தெரு தாண்டி போயிட்டு இருப்ப. இப்ப என்ன அதுக்கு? இப்போ என்னன்னா அந்த ஆனந்தி பொண்ணு கிட்ட மட்டும் நீ ஓவரா பேசுற மாதிரி எனக்கு தோணுது. நான் எப்படா அந்த பிள்ளைகிட்ட பேசினேன்? நீ எப்படா அதை பார்த்த? எப்போ பேசுனியா? அந்த புள்ளைய பார்க்கும் போதானே பல்ல பல்ல காட்டுற. முன்னாடிலாம் உன்னை சிரிக்க வைக்கிறதுக்கு நாங்க படாத பாடுபடுவோம். இப்போ ஆனா அந்த புள்ளைய பார்த்தா உனக்கு ஆட்டோமேட்டிக்கா சிரிப்பு வருது. டேய், அப்படியெல்லாம் இல்லடா. அந்த பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளைடா. அன்னைக்கு கூட பாத்தியா, ஒரு பையனோட ஃபீலிங்ஸை பத்தி அந்த பிள்ளை எவ்வளவு பேசுனுச்சு. நம்ம கூட அதை பத்தி எல்லாம் யோசிச்சிருக்க மாட்டோம். ஆஹா, அப்படி போகுதா கதை? அந்த பிள்ளைகிட்ட நான் ஒன்னும் வாண்டரெல்லாம் எதுவும் போய் பேசல. அந்த பிள்ளை வந்து என்கிட்ட ஏதாச்சும் பேசினாலோ கேட்டாலோ தான் நான் அதுக்கு பதில் கொடுப்பேன். என்னடா காலையில இருந்து புள்ளன்னு பேசிட்டு இருக்கீங்க? எந்த பிள்ளையடா பத்தி பேசிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? மா, அண்ணன் ஒரு பிள்ளைக்கு ரூட் ஏறிட்டு இருக்கான். என்னைக்கு எடுத்துட்டு வந்து நிக்க போறேன்னு தெரியல. உஷாரா இருந்துக்க. என்னடா சொல்ற? டேய் அவன் சொல்றதெல்லாம் உண்மையா? ஏமா, அப்படிலாம் இல்லம்மா. அவன் சொல்றதெல்லாம் நீ நம்பிட்டு இருக்காதம்மா. அவனே ஒரு கிறுக்கு பைய. எனக்கு கல்யாணம் நடக்குதோ இல்லையோ பாத்துக்கிட்டே உன் சின்ன மகன் தான் முதல்ல எவளையாச்சும் இழுத்துட்டு வந்து நிக்க போறான். என்னடா அரவிந்த் இவன் சொல்றான்? ரெண்டு பேர் மேலேயும் எனக்கு சந்தேகமா இருக்குடா. நான் வேற என் ரெண்டாவது அண்ணன் பொண்ண உங்க ரெண்டு பேர்ல யாருக்காச்சும் ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருக்கேன். ஐயய்யா, எனக்கெல்லாம் அதெல்லாம் செட் ஆகாதுமா. வேணாம பெரியம்மா உனக்கு கல்யாணம் பண்ணி வை. நான் ஆல்ரெடி ஒரு பொண்ணை பார்த்து வச்சிருக்கேன். நான் தான் சொன்னேன்லம்மா, கேட்டியா நீ? அந்த வாசு வீட்டுக்கு 3 பொண்ணுங்க வந்திருக்குல, அதுலதாம்மா ஒரு புள்ளைய புடிச்சுக்கிட்டு இவன் தொங்கிக்கிட்டு இருக்கான். நான் பெரியவனை நம்பினாலும் நம்புவேனே தவிர சின்னவனே உன்னை நான் நம்பவே மாட்டேன்டா. என் அண்ணன் பொண்ண உங்க ரெண்டு பேர்ல யாருக்காச்சும் ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி தான் வைக்க போறேன், பாத்துட்டே இருங்க. மா, நீ வேற அண்ணன் அண்ணனே புடிச்சுக்கிட்டு தொங்கிட்டு இருக்காதம்மா. என்னம்மா ஒரு நல்ல ஒரு மாதிரி. உனக்கு என் அண்ணனுங்களை பத்தி பேசினாவே பிடிக்காதே. நான் என்ன என் பெரிய அண்ணன் பொண்ணை பத்தியா பேசிட்டு இருக்கேன்? உனக்கு அவரை தானே பிடிக்காது. நான் என் சின்ன அண்ணன் பொண்ணு காவியா பத்தி பேசிட்டு இருக்கேன். நீ எந்த அண்ணனை பத்தி பேசினாலும் சரிம்மா, உன் அண்ணனுங்களை மட்டும் நான் நம்பவே மாட்டேன். சரி விடுங்கடா, நான் என் அண்ணனை பத்தி பேசவே இல்லை. உங்க அப்பா வேற கடையில உட்காந்துட்டு பசிக்குதுன்னு உயிரை வாங்கிட்டு இருக்காரு. போய் கொடுத்துட்டு வாங்கடா. சரிம்மா, நீ போய் எல்லாத்தையும் எடுத்து கூடையில வை, நான் வரேன். என்னடி சொல்லு? காஃபி கேட்டீங்க, அதான் எடுத்துட்டு வந்தேன். அதை அங்கிட்டு வச்சுட்டு போ. என்னங்க ஒரு நிமிஷம். என்ன? முத தடவையா நம்ம பிள்ளை கல்யாணம் முடிச்சு வீட்டுக்கு வர, அந்த நேரத்துல நீங்க எங்க போனீங்க? நான் எங்க போறேன் என்ன பண்றேன்னு கேள்வி கேட்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத. என்னங்க இப்படி சொல்றீங்க? நீங்க அங்க இல்லைங்க, மாப்பிள்ளை என்ன நினைச்சிருப்பாரு? எப்போ என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நான் ஒண்ணு சொன்னேன், இவர் ஒண்ணு சொல்லுவாரு. சரிங்க, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல, இந்த வீடு ரொம்ப நாளா சும்மாவே கிடக்கல, அதான் விற்கலாம்னு இருக்கேன். இது நம்மளோட இடமா? எப்பயில இருந்து என்ன கேள்வி கேட்க நீ ஆரம்பிச்ச? அதான் காஃபியை கொண்டுட்டு வந்து வச்சுட்டீல, கிளம்பு. உன்கிட்ட பேசுற அளவுக்குலாம் இப்ப எனக்கு பொறுமை இல்ல. என்னைக்குதான் இவர் பொறுமையா இருந்திருக்காரு? இவ என்ன வர வர ரொம்ப அநியாயத்துக்கு கேள்வி கேட்கிற மாதிரி இருக்கு. இவளுக்கு முதல்ல ஏதாச்சும் பண்ணணும். ஐயே, என்னதான் இந்த பிள்ளைங்க எழுதி வச்சு தொலைஞ்சிருக்கீங்க டெஸ்ட் பேப்பர்ல? தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் அமைதியா இருங்களேன். எதுக்கு இந்த கிளாஸ் மட்டும் எப்ப பார்த்தாலும் ஃபிஷ் மார்க்கெட் மாதிரி இவ்ளோ சவுண்டா இருக்கு? தயவு செஞ்சு செத்த நேரம் அமைதியா இருங்க பிள்ளைங்களா. உங்க டெஸ்ட் பேப்பர் தான் நான் கரெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். டேய் சயானே, உன் டெஸ்ட் பேப்பர்லயும் இந்த சந்தோஷ் பைய டெஸ்ட் பேப்பர்லயும் எதுவுமே இல்லாம மட்டும் இருக்கட்டுமே, அப்புறம் இருக்கு உங்க ரெண்டு பேருக்கும். குட் மார்னிங் சார். குட் மார்னிங், சிட் டவுன். வாங்க சார். பிரியா மேம். சொல்லுங்க சார். ஆஃபீஸ் ரூம்க்கு வாங்க. ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ மேம். வாங்க ரயான். என்னத்துக்கு நீங்க கூட்டிட்டு வந்து நின்னுட்டு இருக்க? உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்டி. என்ன விஷயம்?
இல்லடி, நான் ஊருக்கு போலான்னு இருக்கேன். செருப்பாலேயே அடிச்சிடுவேன். கல்யாணம் முடிஞ்சே 2 நாள் தான் ஆகுது. இப்ப எதுக்கு ஊருக்கு கிளம்புற? வந்தே ஒரு 10 நாள் கிட்ட ஆகுது இல்லடி, அதனால போகணும். அம்மா வேற கூப்பிட்டுட்டே இருக்காங்க. அம்மா கிட்ட வேணா நான் கால் பண்ணி சொல்றேனே. இல்லடி, அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு வேற சரியில்லை. எனக்கும் அவங்கள பார்க்கணும் போல இருக்கு, அதான். ஓ, அப்படியா? ம், ஆமாண்டி. சரி, நீ எப்போ கிளம்பலான்னு இருக்க? நான் இன்னைக்கு நைட்டு தான் கிளம்பலான்னு இருக்கேன். தனியா எப்படி பஸ்ல போவேன்? அதுவும் நைட் டைம், அதெல்லாம் சேஃப் கிடையாதுடி. ஊர்ல அண்ணா இருக்காங்க, அவங்க என்ன பிக்கப் பண்ணிப்பாங்கடி ஊர்ல. நீ இங்க இருந்து என்ன பஸ் ஏத்திட்டா மட்டும் போதும், ஒரே பஸ் தானே. சரி, நான் அம்மா கிட்ட சொல்றேன். என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க இங்க? அது ஒண்ணும் இல்லம்மா, இனியா ஊருக்கு கிளம்புறாளாம். ஏம்மா, ஏன் இப்பயே ஊருக்கு கிளம்புற? அவங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லையா, அதனால கிளம்புறா. பாரு, புள்ளனா இப்படி இருக்கணும். அம்மா கொண்டுனா உடனே துடிச்சிட்டு போகுது பாரு. நீ என்ன இருக்கிய? ஏன்னா சீரியஸா கிடந்தா கூட நீ வந்து பார்க்க மாட்ட. எம்மா, நீ தேவையில்லாம பேசாதம்மா. எப்ப பார்த்தாலும் தேவையில்லாமலே பேசிட்டு இருக்க. ஏன்? ஐயையோ, ஆரம்பிச்சுட்டா என்னடி அம்மா பொண்ணு சண்டைய. அவ கிடக்காமா, நீ சொல்லுமா. ஆமாம்மா, நான் கிளம்பணும். அம்மா பார்க்கணும் போல இருக்கு, அதனால நான் கிளம்பணும். பாரு, அவங்க அம்மாவுக்கு ஒண்ணுங்கவா, அந்த புள்ள முகமே வாடி போயிருச்சு. அவங்க அம்மா பார்க்கணும்னு எவ்வளவு துடிக்குது. நீ தான் இருக்கியே, கொஞ்சம் உன் ஃப்ரெண்டுக்கும் கொஞ்சம் அதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு போமா. பிள்ளையாவே இருக்க மாட்றா, ஒண்ணுமே கண்டுக்கவும் மாட்றா. ஏம்மா, அவ சீரியஸான சுச்சுவேஷன்ல கூட ஈனு இழிச்சுக்கிட்டு தாமா நிப்பா. அவளை பத்தி சோகமா இருக்கா, முகம் ஆடி போயிடுச்சுன்னு சொல்ற. எந்த ஆங்கிள் பார்த்தா உனக்கு அப்படி தெரியுது? நீ எல்லாரையும் இப்படிதான் பேசிட்டு கிடப்ப. உன்னை நான் எப்ப சொன்ன துணியை போய் எடு, நீ இப்ப வரைக்கும் எடுத்தியா எங்கேயாச்சும்? இப்ப என்ன, உனக்கு அந்த மாடியில உள்ள துணியை எடுத்துட்டு வரணும் அதானே? அந்த வேலையை செய்யலன்னு தானே இப்படி நீங்க பேசிட்டு அலைஞ்சிட்டு இருக்கீங்க. சரிம்மா, இனியா நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வாமா. எக்ஸ்கியூஸ் மீ சார், உள்ள வரலாமா? உள்ள வாங்க ரியா. உட்காருங்க ரியா. தேங்க்யூ சார். ஏதாவது இம்பார்ட்டன்டான விஷயமா? ஆமா ரியா, நம்ம ஸ்கூல்ல ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் நடத்த போறோம். சரிங்க சார். என்ன ப்ரோக்ராம் சார்? இந்த வருஷம் புதுசா சேர போற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அவங்க பேரண்ட்ஸ்க்கும் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் வைக்கலாம்னு மேனேஜ்மெண்ட் முடிவு பண்ணிருக்காங்க. ஓகே சார், அது ரொம்ப நல்ல விஷயம் தான். அந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ற பொறுப்பை உங்ககிட்ட கொடுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். என்கிட்டயா சார்? ஆமா, நீங்க தான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டயும் பேரண்ட்ஸ் கிட்டயும் நல்ல கம்யூனிகேஷனை மெயின்டைன் பண்றீங்க. அதனாலதான் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க கிட்ட கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். என்னை நம்பி இந்த பொறுப்பை கொடுக்கறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்னோட பெஸ்ட்டை நான் கண்டிப்பா கொடுப்பேன். அதை தான் நானே எதிர்பார்க்கிறேன். இந்த வருஷம் இந்த ப்ரோக்ராம் ரொம்ப பெஸ்டா இருக்கணும். சரிங்க சார், இன்னையில இருந்து ஒர்க்கை நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். குட். ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட கேளுங்க. கண்டிப்பா சார். ஆல் தி பெஸ்ட் ரியா. தேங்க்யூ சார். இந்த ஃபைல்ஸ்ல நீங்க கேட்ட கரெக்ஷன்லாம் நான் பண்ணிட்டேன் மேம். குட். டேபிள் மேல வைங்க. சரிங்க மேம். மேம், ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். என்ன? நீங்க என்கிட்ட ஒரு மாசத்துக்கு முன்னால ஒரு விஷயத்த கவனிக்க சொன்னீங்கல்ல, எந்த விஷயம்? அந்த விக்ரம் சார் பத்தி விசாரிக்க சொன்னீங்கல்ல. ஆமா, சொல்லுங்க. அப்போ நான் விசாரிச்சப்போ இன்னொரு மாசம் கழிச்சு தான் கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. அதை கூட நான் உங்ககிட்ட அப்பவே சொல்லியிருந்தேன். ம், ஆனா இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு மேம். என்ன இன்ஃபர்மேஷன்? ஒரு மாசத்துக்கு அப்புறம் நடக்க வேண்டிய கல்யாணம் ஏதோ ஒரு ரீசன்னால 2 நாளைக்கு முன்னாடியே நடந்து முடிஞ்சிருச்சு மேம். என்ன சொல்றீங்க? ஆமா மேம், 2 நாளைக்கு முன்னாடியே கல்யாணம் முடிஞ்சிருச்சு. ஒரு இன்ஃபர்மேஷன் கூட உங்களால கரெக்டா கேதர் பண்ண முடியாதா? சாரி மேம், எனக்கே இப்போதான் கன்ஃபார்மா தெரிஞ்சிச்சு. அதை இன்ஃபார்ம் பண்ணாதான் மேம் நான் இங்க வந்தேன். ஓகே, நீங்க போய் உங்க ஒர்க்க பாருங்க. ஓகே மேம். அப்புறம் உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும். கேட்கலாமா மேம்? நீங்க என்ன கேட்க போறீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா அத பத்தி உங்ககிட்ட இப்ப நான் சொல்ல முடியாது. நேரம் வரும்போது நானே சொல்றேன். ஓகே மேம். அப்புறம் ஒரு நிமிஷம் ரயான். தேங்க்ஸ். இட்ஸ் மை ப்ளஷர் மேம். வேற ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் வேணுமா மேம்? வேணாம், நீங்க உங்க ஒர்க்க பாருங்க. ஓகே மேம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.